Hey guys, good evening everyone. How are you all? I hope you are doing great, amazing, studying well. I hope so. This is Matilda, Faculty of Science and English. Okay, today we are going to see one of the science video. After so many days, I couldn't make any science videos. But today I am going to make science video for the environment is related to the environment and ecology. Every exam pattern without ecology questions, without environment questions, without biosphere, without without this kind of question, you couldn't see any kind of questions papers. Okay, of course, very important. Okay, let's go to our video. Before that, motivationals. Be patient, learn to be patient with your journey and understanding that growth takes time and every steps are matters. Okay, patience பற்றி சொல்கிறீங்களே மேம், உங்களுக்கு பேஷன்ஸ் இருக்கா? எஸ், அஃப்கோர்ஸ் ஐ எம் ஆல்சோ ஹியூமன். ஐ எம் ஆல்சோ ஸ்டில் லேர்னிங் த பேஷன்ஸ். உங்களை மாதிரியே தான் எனக்குமே. மோட்டிவேட் வீடியோஸ் சொல்கிறீங்களே மேம், யூ ஆர் வெரி பர்ஃபெக்ட். நோ, ஐ எம் ஆல்சோ ஹியூமன். ஐ எம் ட்ரைங் டு become perfect human features, but it still is not. Okay, I am also patient. Okay, let's go to our video. This is very important video for all the students. Okay, get into the video. Okay, today we are going to see environment and ecology from the science chapter, in particular bio. Okay, so what is meant by environment? The term itself suggested we are surrounded by living things and non-living things. Yes. So what is meant by living things? Living things என்னப்பா? Living things என்னது? நம்ம example of the human beings, animals and plants. Plants also one of the living things only. Daily grow ஆகுது, ஒரு particular leaf வருது, அது வந்து திருப்பியும் வந்துட்டு உங்களுக்கு ஃப்ளவர் ஆகுது, திருப்பியும் வந்து ஃப்ரூட் ஆகுது. எவ்ரிடே இஸ் க்ரோயிங். ஓகேங்களா, அதனுடைய வேஸ்டேஜ் வந்து கீழே விழுது. ஆனால் ஒன்லி திங்ஸ் பிளான்ஸ் வந்து மூவ் ஆகாது. அது மட்டும்தான் டிஃப்ரெண்ட்டு. மற்றபடி பிளான்ஸ் டூயிங் எவ்ரி திங் இல்லையா? அனிமல்ஸ் அதே மாதிரி தான். அனிமல்ஸ் டிபெண்ட் ஆன் த ஃபுட் டு தி ஹியூமன் பீயிங் ஆஸ் வெல் அஸ் த பிளான்ஸ். அனிமல்ஸ் வந்துட்டு ஹியூமன் பீயிங்ஸையும் அனிமலையும் சார்ந்திருக்குது. எதுக்கு? ஃபுட்டுக்காக. பிகாஸ் தே ஆர் நாட் ஆட்டோட்ரோப்ஸ், தே ஆர் தி ஹெட்டிரோட்ரோப்ஸ். ஹெட்டிரோட்ரோப்ஸ் என்னது? உணவுக்காக அடுத்தவர்களை சார்ந்திருத்தல். ஓகேங்களா, இப்போ வந்துட்டு பிளான்ஸ் வந்து ஒரு சில பிளான்ஸ் வந்து ஆட்டோட்ரோபிக் மோடில் வராது. ஆட்டோட்ரோபிக்னால் தன்னை அதுவே உணவை தயாரித்து கொள்ளும். ஃபோட்டோசிந்தசிஸ் அதுவே வந்து குளோரோஃபில், யூஸிங் த குளோரோஃபில், கார்பன் டை ஆக்சைடு, சன்லைட்டு, அதில் இருக்கிற குளோரோஃபில்லு எல்லாமே சேர்ந்து ஒரு கிச்சனில் நாம் எப்படி சாப்பாடு செய்வோமோ அது மாதிரி அதனுடைய லீஃபில் வந்துட்டு அது வந்து சமைத்து வைத்துக்கொள்ளும். எப்போ தேவைப்படுமோ அந்த நியூட்ரிஷன் வந்து அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கும். அதுதான் சம் ஆஃப் த பிளான்ட்ஸில் வந்துட்டு அந்த ஆட்டோட்ரோபிக் ஃபோட்டோசிந்தஸே நடக்காது. அது டிஃப்ரெண்ட்டு. அதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது, வில் டெல் தட். ஆனால் வந்துட்டு அனிமல்ஸ் இஸ் த ஹெட்டிரோட்ரோபிக் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன். அதனால் நம்மளை தான் சார்ந்திருக்கோம். நாமளும் அனிமல்ஸையும் பிளான்ட்ஸையும் சார்ந்திருக்கிறோம். அப்படி தானே? அதனால தான் நான் சொல்கிறேன், லிவிங் திங்ஸ் நான் லிவிங் திங்ஸ் ரெண்டும் சேர்ந்தால் தான் என்வாரன்மெண்ட்டே உருவாகும். ஓகேங்களா, இப்போது நம்மளே உணவு தயாரிச்சுக்கிறோமா? நம்மளுக்கு ஆர்டிஃபிஷியலாக ரெடிமேடாக கிடைக்கிற மெட்டீரியல் வச்சு வி ஆர் மேக்கிங் இல்லையா? பிளான்ஸ் ப்ராடக்ட்டு, கீரை, பழங்கள், வெஜிடபிள்ஸ், எவ்ரி திங் இஸ் கெட் ஃப்ரம் த பிளான்ஸ் ஒன்லி. இந்த அனிமல்ஸ் வந்து மில்க் ப்ராடக்ட் எடுத்துக்கிறோம் அண்டு எஸ் அஃப்கோர்ஸ் மீட். ஓகேங்களா, அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம எல்லாமே நான்வெஜ்ஜில் எல்லாமே சாப்பிடுவோம் இல்லையா? பறக்கிறது, ஓடுறது, ஒடியாடுறது, கடலுக்கு அடியில் இருக்கிற உயிரினங்களையும் நம்ம சாப்பிட்றோம். இதெல்லாமே சேர்ந்து தான் ஒரு என்விரான்மெண்ட், ஒரு சுற்றுப்புறம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அதுதான் இப்போது லிவிங் திங்ஸ். பாருங்கள், எக்ஸாம்பிள் ட்ரீ இருக்குது, ட்ரீ க்ரோயிங் இல்லையா? அதனால் ஹியூமன் பீயிங்ஸ் இருக்குது, அப்புறம் எலிஃபென்ட்ஸ் எல்லாமே இருக்குது. இங்கே பாருங்கள், அதே மாதிரி நான் லிவிங் திங்ஸ். அது இன்னொரு டைம் வந்து ஏபயாட்டிக். ஏ அப்படின்னாவே நோ, பயோ மீன்ஸ் லிவிங், பயோ மீன்ஸ் ரூட் வேர்ட் இஸ் எ லிவிங். ஓகேங்களா, அதான். ஓகேங்களா, ஏபயாட்டிக்னா நான் லிவிங் திங்ஸ்னு அர்த்தம். என்ன வரும்? சன்லைட்டு, டெம்பரேச்சரு, விண்டு, காற்று இருக்குது, லேண்ட் இருக்குது, தரை இருக்குது, மண் இருக்குது, மவுண்டன் இருக்குது, மலை இருக்குது, வாட்டர் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஓகேங்களா, பயோட்டிக் அப்படின்னு சொன்னாக்கா லிவிங்.
பிளான்ஸ் இருக்குது, அனிமல்ஸ் இருக்குது, ஹியூமன் பீயிங்ஸ் இருக்குது, மைக்ரோ ஆர்கானிசம். வாட் இஸ் மீன் பை மைக்ரோ ஆர்கானிசம்? மைக்ரோ ஆர்கானிசம் அப்படின்னாக்கா உங்களுக்கு சிம்பிளாக வந்து பாக்டீரியா, ஆர்கியா, ஆல்கே, ஃபங்கை, புரோட்டோசோவா அண்டு வைரஸ், இது எல்லாமே மைக்ரோ ஆர்கானிசத்தில் வரும். இந்த பாக்டீரியா என்ன பண்ணும்? இந்த பாக்டீரியா வந்து சின்ன குட்டி மைக்ரோவாக இருக்கும். அந்த மைக்ரோஸ்கோப்பை யூஸ் பண்ணி தான் நம்ம பாக்டீரியாவே பார்க்க முடியாது. பாக்டீரியா இருக்குன்னு சொல்கிறாங்க, அது யாரும் பார்த்ததில்ல. ஏன்னா மைனூட்டாக சின்னதாக குட்டியாக இருக்கும். ஓகேங்களா? பாக்டீரியா மைக்ரோ ஆர்கானிசம் தட் ஆர் ப்ரோகேரியாட்டிக். ப்ரோகேரியாட்டிக்னா இம்மெச்சூர், அதில் ஒன்றும் நியூக்ளியர் மெம்பரைன்லாம் வரலன்னு அர்த்தம். ஓகேங்களா? பாக்டீரியா அப்படின்றது சின்ன உயிரினம், அதில் வந்துட்டு ப்ரோகேரியாட்டின்வாங்க, ப்ரோகேரியாட்டிக் அப்படின்வாங்க. ஓகேங்களா? ப்ரோகேரியாட்டிக்னா அதனுடைய நியூக்ளியஸ் நடுவில் இருக்கும்ல, நியூக்ளியஸ் அது ஒன்றும் மெச்சூர் ஆகலை. நியூக்ளியர் மெம்பரைன் இஸ் லேக்கிங் அப்படி சொல்லலாம். ஓகேங்களா? மீனிங் தே லேக் த நியூக்ளியோ மெம்பரைன். ஓகேங்களா? அதான். ஆர்கியான்றது இன்னொன்று சிங்கிள் செல்டு ஆர்கானிசம். சிங்கிள் செல்னால் லைக் அமீபா பார்த்துருக்கீங்களா? அமீபா இப்படி இருக்கும், அது உள்ள இது மட்டும் இருக்கும். ஓகேங்களா? இது வந்து என்ன பண்ணுனாக்கா தண்ணியில் வாழும். இது என்ன பண்ணுனாக்கா சூடோ லெக்ஸ்னு ஒன்று இருக்கும், அதனுடைய உடம்பையே வந்துட்டு கை கால்களாக யூஸ் பண்ணி ட்ராப் த ஃபுட் ஐட்டம்ஸ் இன் தி பாண்ட் வாட்டர். குளத்தில் இருக்கிற அந்த சின்ன சின்ன நுண்ணுயிரிகளை வந்து கை கால் எதுவுமே இல்லை, ஆனால் அதன் உடலையே வந்துட்டு கையாக பயன்படுத்தி ஃபுட்டை வந்து இங்கே ட்ராப் பண்ணி உள்ளே இழுத்துட்டு அது வந்து டைஜஸ்ட் பண்ணிவிட்டு அந்த இங்கே நுண்குமிழிகள் மாதிரி இருக்கும், அதில் வந்து இந்த வேஸ்டேஜ் வந்து வெளியே வரும். அதுதான் அமீபா. அது வந்து சிங்கிள் செல் ஆர்கானிசம். இப்போ நம்ம உடம்புல வந்து நிறைய ஆர்கானிசம் அப்போ நிறைய வேலையை செய்யுது, அதாவது வேலையை கரெக்டாக செய்யுது. கண்கள்னா பார்க்குற வேலை, மூக்குனா பிரெத் டேக்கிங் வேலை, அதுக்கப்புறம் டங்க்னா வி ஆர் ஸ்பீக்கிங், வி ஆர் ஈட்டிங் இல்லையா, அதெல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே வோக்கல் கார்டு, அது அந்த வேலையை கரெக்டாக செய்யும். இந்த வாய்ஸ் வர்றது இந்த வோக்கல் கார்டை பயன்படுத்தி தான். அதுக்கப்புறம் வந்து ஈசோபேகஸ் இருக்குது, அது வந்து விண்டு, இந்த காற்று இழுக்கிறோம்ல, அது உணவு சாப்பிட்ற உணவு எல்லாமே உள்ளே போகும். லிவர் ரீஜெனரேட்டட் இருக்குது. லிவர் வந்துட்டு இந்த உள்ளே இருக்கிற இன்டர்னல் ஆர்கன்லேயே பெருசான ஒரு ஆர்கனை அது ரீஜெனரேட் ஆகிட்டே இருக்கும். டேமேஜ் ஆனால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, வளர்ந்து கொண்டே இருக்கும், புதுப்பித்து கொண்டே இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பேன்க்ரியாட்டிக். இது மாதிரி உடலில் இருக்கிற ஒவ்வொன்றும் அதனுடைய வேலையை பார்க்குது, வெளியே இருக்கிற ஆர்கனுமே அதனுடைய வேலையை பார்க்குது. ஓகேங்களா? அதே மாதிரி தான் உங்களுக்கு அது வேலையாக அது செய்கிற மாதிரி ஹியூமன் பீயிங்கில் இருக்கிற மாதிரி. ஆனால் அமீபாவுக்கு அது மாதிரி ஒரு சிஸ்டமே இல்லை. ஒன்லி வந்து இது மாதிரி ஒரு ரேண்டமாக இப்படி ஒரு பாடி இருக்கும், அதில் வந்துட்டு எல்லா வேலையுமே ஒன்றால் செய்யும். அதுதான் சிங்கிள் செல்டு ஆர்கானிசம்னு அர்த்தம் அமீபா. ஓகேங்களா? எக்ஸாம்பிள் ஆர்கியா அப்படின்ற ஒரு சின்ன உயிரினம். சிங்கிள் செல்டு மைக்ரோ ஆர்கானிசம் தட் ஆர் எவால்வ் டிஸ்டிங்க்ட் ஃப்ரம் தி பாக்டீரியா அண்ட் யூகேரியாட்டிக்ஸ். ஓகேங்களா? யூகேரியாட்டிக்ஸ்னால் இதில் வந்து நல்ல நியூக்ளியஸ் இருக்காது. சரிங்களா? நல்ல நியூக்ளியஸ் அதில் இருக்காது. ஆல்கே வந்துட்டு பாசி, தமிழில் சொன்னோம்னா பாசின்னு அர்த்தம். கடலுக்கு அடியில் இருக்கும் இல்லையா, சின்ன சின்ன பாசி. கடலுக்கு அடியில் மட்டும் இல்லை, தண்ணி எங்கெங்கெல்லாம் ஸ்டாக்னேட் ஆகிருக்கும் அங்கே வந்து வழுக்கும் இல்லையா பாசி, அந்த பாசி தான் ஆல்கேன்னு சொல்கிறோம். ஃபஸ்ட்டாக வந்து தோன்றின பிளான்ட்ஸ்னு சொல்லலாம். அதில் வந்துட்டு உங்களுக்கு பிரான்ச்சஸ் அப்படிலாம் ஒன்றும் ரூட்டு பிரான்ச்சஸ்லாம் தனித்தனியாக ஒன்றும் தெரியாது, பெரிய ஒரு போர்வை மாதிரி போத்திருக்கும் ஆல்கே. ஓகேங்களா? அது என்ன மைக்ரோ ஆர்கானிசம் தட் ஆர் யூகேரியாட்டிக்னா அதில் நியூக்ளியஸ் இருக்குன்னு அர்த்தம். மீனிங் தட் ஹேவ் த நியூக்ளியர் மெம்பரைன் இருக்கும் ஆல்கேல. ஓகேங்களா? அடுத்து ஃபங்கை பார்த்தீங்கன்னா மைக்ரோ ஆர்கானிசம் தட் ஆர் யூகேரியாட்டிக். ஃபங்கை கூட ஒன்று முதிர்ச்சி அடைந்த நியூக்ளியர் மெம்பரைன் அதுக்கிட்ட இருக்கும், அது உள்ளே இருக்கிற கரு இருக்குன்னு அர்த்தம். யூகேரியாட்டிக்னா வளர்ந்து விட்டது, ப்ரோகேரியாட்டிக்னா இம்மெச்சூர் அப்படின்னு அர்த்தம். Meaning they have the nuclear membrane and include the yeast, mold and mushrooms. மஷ்ரூம் பார்த்துருக்கீங்களா? காளான். ஓகேங்களா? அது அந்த மஷ்ரூம் வந்து சமைச்சு சாப்பிட்றோம்ல, அந்த மஷ்ரூம் இஸ் ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் ஆஃப் தி ஃபங்கை. ஓகே, ஈஸ்ட் பார்த்துருக்கீங்களா? ஈஸ்ட் ஆல்சோ ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் ஆஃப் தி ஃபங்கை. மோல்டு பார்த்துருக்கீங்களா? அதுவும் ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் ஆஃப் தி ஃபங்கை. ஓகேங்களா? நெக்ஸ்ட் புரோட்டோசோவா ஆல்சோ மைக்ரோ ஆர்கானிசம் கேட்டகரியில் தான் வரும். புரோட்டோசோவா இஸ் மைக்ரோ ஆர்கானிசம் தட் ஆர் யூகேரியாட்டிக்னா நியூக்ளியர் மெம்பரைன் உள்ளது. மீனிங் தே ஹேவ் த நியூக்ளியர் மெம்பரைன். வைரஸ். ஓகேங்களா? வைரஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் சாப்டர். அது வந்து மைக்ரோ ஆர்கானிசம் தட் ஆர் நாட் மேட் பை தி செல்லால் ஆனது கிடையாது, பட் ஆர் த மேட் ஆஃப் தி
ப்ரோட்டீன்ஸ், அதுக்குள்ளே ப்ரோட்டீன்ஸ் இருக்கும், அண்ட் ஜெனட்டிக் மெட்டீரியல்ஸும் அது கூட இருக்கும். ஓகேங்களா, அது என்னென்னா காற்றுல பரவி கொண்டு இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா, காற்றுல பரவி இருக்கும். நல்ல உங்களை மாதிரி வந்துட்டு நல்லா வந்து அனிமல்ஸு இந்த ஹியூமன் பாடி கொஞ்சம் வீக்கராக இருந்துச்சுன்னா தட் கெட் இன் டு தி யுவர் பாடி அண்ட் கெட் த ரீப்ரொடக்ஷன் மல்டிபிளாக வந்துட்டு அது வந்து ப்ராடக்ட் பண்ணிகிட்டே இருக்கும். ஓகேங்களா, வைரஸ் ஆர் த சம்டைம்ஸ் இன்க்ளூட் இன் த மைக்ரோ ஆர்கானிசம் கேட்டகரி, பட் தே ஆர் நாட் கன்சிடரிங் த லிவிங் ஆர்கானிசம். லிவிங் ஆர்கானிசத்தில் வராது. வென் யூ கெட் த ஓஸ்ட் ஒன்லி தே கெட் இட் இன் டு தி அவர் பாடி, அப்போ தான் அது வந்து உயிரே பெறும். பட் மற்றபடி வந்து காற்றுல வந்து அப்படியே பரவிட்டு இருக்கும் வித் த ப்ரோட்டீன் ப்ளஸ் ஜெனட்டிக் மெட்டீரியலோட இருக்கும், காற்றுல இருக்கும். ஓகேங்களா, லைக் எக்ஸாம்பிள் கொரோனா வைரஸ். ஓகேங்களா, மைக்ரோ ஆர்கானிசம் ஆர் ஆர்கானிசம் தட் ஆர் ஸோ ஸ்மால் தட் தே can only seen with the aid of the microscope. மைக்ரோஸ்கோப் வச்சு தான் நம்ம பார்க்கவே முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் எக்ஸாம்பிள் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம். மைக்ரோ ஆர்கானிக்ஸ் தான் இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தேன். மற்றபடி உங்களுக்கு என்விரான்மெண்ட்னா ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா, ஓகே, என்விரான்மெண்ட் காலேஜ் பார்த்துட்ருக்கோம். ஓகேங்களா, நம்ம என்ன பார்த்தோம், என்விரான்மெண்ட்னா நம்மளை சுற்றி லிவிங் திங்ஸ் நான் லிவிங் திங்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டோம். ஓகேங்களா, அது மட்டும் இருந்தால் போதுமா? இல்லை, அதை சுற்றி இந்த அர்த்தை சுற்றி ஒரு போர்வை மாதிரி போத்தின காற்று அடுக்குகள் இருக்கும். தமிழில் சொன்னால், இங்கிலீஷில் வந்து அட்மாஸ்பியரிக் லேயர், தமிழில் சொன்னால் காற்று அடுக்குகள் இருக்கும். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு திஸ் இஸ் த earth. You have to imagine the things. Okay, when you study in the science, you have to imagine your imaginary-க்கு அளவே இல்லாமல் you have to boundary எதுக்கு, you have to unlimitedly you have to imagine the things. Plants-னால் plants உங்கள் கண்ணு முன்னாடி வரணும். Animals in the sense animals-னால் கண்ணு முன்னாடி வரணும். ஓகேங்களா, அதுதான். ஓகேங்களா, பாயிண்ட் இஸ் திஸ். ஓகே, ஓகே, ட்ரோபோஸ்பியர். வாட் இஸ் மீன் பை ட்ரோபோஸ்பியர்? ஓகே, ஃபஸ்ட்டு வாட் இஸ் மீன் பை அட்மாஸ்பியரிக் லேயர்? அட்மாஸ்பியரிக் லேயர்ன்றது இந்த பூமியை சுற்றி போர்வைகளான காற்று அடுக்குகள் உள்ளது. ஃபஸ்ட்டு வந்து எர்த் அட்மாஸ்பியர் ஆஸ் செவரல் லேயர்ஸ் இன்க்ளூடிங் த ட்ரோபோஸ்பியர், ஸ்ட்ராடோஸ்பியர், மியூசோஸ்பியர் அண்டு தெர்மோஸ்பியர் and exosphere. ஓகேங்களா, these layer are composition of the temperature and the pressure. Okay, first let us discuss with the troposphere. Troposphere means just you have to remember 75% of காற்று இருக்கும், air is containing. Okay, and containing 99% of the water vapor. Water vapor na என்னது? ஆவி, வேப்பர்ஸ், வாட்டர் வேப்பர்ஸ். ஓகேங்களா, வாட்டர் வேப்பர்ஸ் 99% இருக்கும், 75% வந்து காற்று இருக்கும். எது we are talking about the troposphere. ஓகேங்களா, ஏர் ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சர் டிக்ரீசிங் வித் த ஹைட்டு. ஓகேங்களா, அந்த காற்றுடைய அழுத்தமும் அந்த டெம்பரேச்சர்னால் வெப்பமும் டிக்ரீசிங் வித் த ஹைட்டு, அது எர்த்துலேருந்து எவ்வளோ தூரம் இருக்கோ அதை பொறுத்து. ஓகேங்களா, இப்போ தெர்மோஸ்பியரும் இருக்காங்க. எர்த்துலேருந்து எவ்வளோ தூரம் இருக்குது, தெர்மோனாவே ஹீட்டுன்னு அர்த்தம். அப்போ அதிகமாக ஹீட் இருக்குன்னு அர்த்தம். தெர்மோ மீன்ஸ் வாட், ஹீட்டு. இங்கே வந்துட்டு உங்களுக்கு அதுதான், அதை பொறுத்து இங்கே பாருங்கள் ஹைட்டு கம்மியாக தான் இருக்குது. 10 கிலோமீட்டர் அவே ஃப்ரம் த எர்த்து, 10 கிலோமீட்டர் அவே ஃப்ரம் த எர்த்து. ஓகேங்களா, அவ்வளோ தூரம் தான் இருக்கிறதால இட் டிபெண்ட்ஸ் அப்பான் அந்த ப்ரெஷர்ஸ்லாம் வந்துட்டு ஏர் ப்ரெஷராக இருக்கட்டும், டெம்பரேச்சர் இருக்கட்டும், எதுவாக இருந்தாலுமே டிக்ரீசிங் வித் த ஹைட்டு. மோஸ்ட் கிளவுட்ஸ் ஃப்ரம் திஸ் லேயர். ஓகேங்களா, கொஞ்சம் பனிமூட்டமாக தான் இருக்கும். ஓகேங்களா, பிகாஸ் எர்த்துலேருந்து கொஞ்சம் தூரம் தானே இருக்குது அதனால். ஓகேங்களா, லெட்ஸ் டாக் அபவுட் தி ஸ்ட்ராடோஸ்பியர். வாட் இஸ் மீன் பை ஸ்ட்ராடோஸ்பியர்? இது வந்து எர்த்துலேருந்து 10 to 15 கிலோமீட்டர் அவே ஃப்ரம் த எர்த். இங்கே எர்த் இருக்குது, இங்கே இருக்குது. ஓகேங்களா, ஓகே, இஸ் கண்டெய்னிங் ஓசோன் லேயர். இப்போ 1 மார்க்கில் என்ன கேட்பாங்க, என்ன தான் அப்படி கொஸ்டினில் கேட்பாங்க, ஒன்றும் கேட்க மாட்டாங்க. ஓசோன் லேயர் லொக்கேட்டட் விச் ஸ்பியர்னு கேட்பாங்க. உங்களுடைய ஆன்சர் வந்து ஸ்ட்ராடோஸ்பியர்னு அர்த்தம். அது அப்படி இல்லைனாக்கா ஸ்ட்ராடோஸ்பியர் லொக்கேட்டட் விச் கைண்ட் ஆஃப் லேயர், ஓசோன் லேயர். ஓகேங்களா, எப்படி வேணால் கேட்கலாம் இல்லையா கொஸ்டின். அப்போது ஓசோன் லேயர் கண்டெய்னாக இருக்கிறது வந்துட்டு எதுனாக்கா ஸ்ட்ராடோஸ்பியர்னு உங்களுடைய பதிலாக இருக்கட்டும். ஓகேங்களா, விச் ப்ரொடெக்ட் த லைஃப் ஆன் த எர்த் ஃப்ரம் தி சன்
அல்ட்ரா வயலட் ரேஸ் இங்கே வந்துட்டு என்ன இருக்கும், அல்ட்ரா வயலட் ரேஸ்லாம் இங்கே இருக்கும். ஓகேங்களா, இது ரொம்ப டீப்பராக ஒரு டாப்பிக்காகவே படிக்கலாம், அவ்வளோ இருக்குது படிக்கிறதுக்கு. ஜஸ்ட் ஐ எம் டெல்லிங் இன் தி ஒன்லி மினிமைசிங் ஐ எம் டெல்லிங். பட் இஃப் யூ டாக்கிங் அபவுட் இதுவே ஒரு வாரத்துக்கு படிக்கலாம், அந்த மாதிரி கண்டென்ட் இருக்குது இதில். Okay, temperature increasing with the height. Again I am telling, temperature is increasing with the height. Clouds rarely from this layer because it's too so dry. இது வந்து ட்ரையான ஏரியா, அந்த ஸ்ட்ராட்டோஸ்பியர்ன்றது ட்ரையான இது. ஓகேங்களா, இங்கே மட்டும் தான் க்ளவுட்ஸ்லாம் இருக்கும், க்ளவுட்ஸு. ஓகேங்களா, மேகங்கள் இங்கே தான் இருக்கும். ஓகேங்களா, மேகங்கள் என்ன வச்சுட்ருக்கோம், மேகங்கள் இப்படி இருக்கும், அதில் வந்து வாட்டர் வேப்பர்ஸ் இருக்கும். நிறைய மரங்கள் இருந்துச்சுனாக்கா, இந்த சென்னையில் நிறைய மரங்கள் இருந்துச்சுன்னா டெய்லியுமே மழை பெய்யும். அந்த மரத்துடைய காற்று வந்து அந்த க்ளவுட்ஸ் அழகாக ஒரு காற்று அப்படியே ஸ்லைட்டாக வீசும்போது ப்ரீஸுன்னுவாங்க. அழகாக நல்லா இங்கே கடல் இருக்கிறதுக்கு காற்று வீசும்போது அந்த க்ளவுட்ஸை லைட்டாக டச் பண்ணிவிடும்போது ஏசியே இல்லாமல் உங்களுக்கு ஈவினிங்லாம் கூலிங்காக இருக்கும். அதனால் எல்லாருமே என்விரான்மெண்ட் காலேஜ் படிக்கிறோம்ல, எல்லோரும் ஒரு மரத்தையோ இல்லை ஒரு செடியோ இல்லை ஹர்ப்ஸையோ இல்லை ஷ்ரப்ஸையோ எதையாச்சும் ஒன்று வீட்டில் வச்சுட்டு இருந்தாக்கா இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. வெஜிடபிளாக ஆகிடும், ஃப்ரூட்டாக ஆகிடும், க்ரீனரியாகவும் இருக்கும். ஓகேங்களா, க்ரீன் சென்னைன்னு வச்சுப்போமே, க்ரீனரியாகவும் இருக்கும். ஓகேங்களா, அந்த மரத்துடைய காற்று வந்து அந்த ஸ்லைட்டாக அந்த க்ளவுடில் பட்டு அந்த வாட்டர் வேப்பர்ஸ் வந்து இடித்து மழையாக பெய்யும். ஓகேங்களா. Okay, again stratosphere is a dry area only. Okay, so let's talk about let's change the color because okay it will be confused. Okay, mesosphereன்றது என்னன்னா extend from the எவ்வளோ தூரத்தில் இருக்குது, 50 to 80 கிலோமீட்டர் அவே ஃப்ரம் த எர்த். இது வந்து எர்த்து, அவே ஃப்ரம் த எர்த் இவ்வளோ தூரம் தள்ளி இருக்குது. ஓகேங்களா. Okay, above the earth surface, temperature increasing with the depth. ஓகேங்களா. ஓகே, thermosphere already I told that this is the heat. Absorb the high energy x-rays and UV light from the sun. இங்கே தான் சன் இருக்குன்னு வச்சுப்போமே. ஓகேங்களா, அதுலேருந்து ஹீட்டையும் சன்னையும் வந்து இதை அப்சர்வ் பண்ணும். ஏன்னா அங்கே க்ளோஸாக தானே இருக்குது அதுக்கு, அதனால் இங்கே வந்துட்டு இங்கே வந்து தெர்மோஸ்பியர் வந்து ஹீட் வந்து அப்சர்வ் பண்ணும். அப்சர்வ் ஹை எனர்ஜி எக்ஸ்ரேஸ் அண்டு யூவி லைட் ஃப்ரம் தி சன். ஓகேங்களா, டெம்பரேச்சர் கேன் ரீச் த 10 of the thousands of the degree also. ஓகேங்களா. எக்ஸோஸ்பியர், we'll talk about the exosphere is too far away from the earth surface, 700 to 10,000 kilometer away from the earth surface. ஓகேங்களா. this atmosphere is the layer is very thin, very எப்படி இருக்கும், தின்னாக இருக்கும், thin and atom and molecules are far apart. ஓகேங்களா, atom and moleculesலாம் தூரமாக இருக்கும். ஓகேங்களா, this layer containing many low earth orbital satellites. ஓகேங்களா, இது வந்து ஓகே அப்படி இருக்கும். ஓகேங்களா, படிக்கணும், ரொம்ப டீப்பாக படிக்கலாம். பட் you have to this only you have to remember. We'll see another video for detailed. ஓகே, என்விரான்மெண்ட் பாருங்கள். என்விரான்மெண்ட்லேயே வந்துட்டு உங்களுக்கு லேண்டு, சி, ஏரு அண்டு பயோஸ்பியர் இருக்குது. ஓகேங்களா, என்னன்னு பார்க்கலாம். ஓகேங்களா, லேண்டு மீன்ஸ் வாட், லித்தோஸ்பியர்னா அப்படின்னா லேண்டுன்னு அர்த்தம். ஓகேங்களா, சாயில் பாறைகள் வந்துட்டு இப்போ ராக் இருக்கு இல்லையா, அது இஸ் டேக்கன் த ஸோ மெனி இயர்ஸ் டு பிரேக் டவுன் தி ஸ்மாலர் பார்ட்ஸ். அந்த ஸ்மாலர் பார்ட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி ஒரு ராக் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இது எவ்வளோ பெரிய ராக்கு, அதை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு human being and animals and also காற்று, மழை, பனி எல்லாத்தாலையும் இந்த பாறைகள் வந்து சின்னதாக உடஞ்சி சாயில் ஆகும். ஓகேங்களா, சின்னதாக உடஞ்சி சாயில் இன் த சென்ஸ் லேண்டு. ஓகேங்களா, அப்படி தான் ஒரு மண் வந்து உருவாகும். ஓகேங்களா, தட் இஸ் கால்ட் லித்தோஸ்பியர். ஓகேங்களா, அடுத்து சி, ஹைட்ரோஸ்பியர், வாட்டர் பாடிஸ். ஓகேங்களா, ஹைட்ரோ மீன்ஸ் ரூட் வேர்ட் இஸ் வாட்டர், ஹைட்ரோ மீன்ஸ் வாட்டர். ஓகேங்களா, வாட்டர் பாடிஸ் உங்களுக்கு தெரியும் 70% இஸ் நம்மளுடைய நிலம் வந்து 3 பங்கு நீராலும் 1 பங்கு நிலத்தாலும் ஆனதுன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஓகேங்களா, பட் ஸ்டில் வி ஆர் suffering from the drinking water, that is the another issue. Okay, and the air is atmosphere, நம்ம பார்த்துட்டோம் ஆல்ரெடி, the layer of the போர்வை மாதிரி போத்திருக்கோம் இந்த இது மாதிரி. ஓகேங்களா, பயோஸ்பியர்ன்றது ஒன்றும் இல்லை, நான் ஆல்ரெடி பயோ மீன்ஸ் லிவிங்,
பயோ மீன்ஸ் லிவ், உயிர். ஓகேங்களா, இங்கே பாருங்கள், ஹியூமன் பீயிங், அனிமல்ஸு, பிளான்ட்ஸு அண்ட் ஆல்சோ பாக்டீரியா, சிங்கிள் செல் ஆர்கானிசம், மல்டிபிள் ஆர்கானிசம் எல்லாம் சேர்ந்து தான் ஒரு பயோஸ்பியரை உருவாக்க முடியும். ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் பயோஸ்பியர்ன்றது 3, அட்மாஸ்பியர் அண்ட் ஹைட்ரோஸ்பியர் அண்ட் லித்தோஸ்பியர். இது 3தாலையும் கனெக்ட் ஆனது ஒன்று பயோஸ்பியர். ஓகேங்களா, இப்படி தான் நம்மளை சுற்றி இருக்கிற என்விரான்மெண்ட்டு இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா, ஓகே, இந்த 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 earthல வந்துட்டு இப்போது 4 lakh பிளான்ட்ஸ் ஸ்பீசிஸ் இருக்குது, அத்தனை வெரைட்டி ஸ்பீசிஸ் இருக்குது, 8.7 மில்லியன் அனிமல் ஸ்பீசிஸ் இருக்குது. திஸ் இஸ் வெரி வண்டரிங் இல்லை? ஓகே, ஆனால் நம்ம எத்தனை பிளான்ட்ஸ் வெரைட்டி பார்த்துருக்குன்றது தட் இஸ் த கொஸ்டின் மார்க் ஒன்லி. ஹவு மெனி அனிமல் ஸ்பீசிஸ் வி ஹாவ் டு நோ, அதுவும் கொஸ்டின் மார்க். நம்மளுக்கு கேட்டல்ஸ் தான் தெரியும், லைக் கவ், டாக், கேட்டு, அதுக்கப்புறம் என்னது டீரு, டைகர், லயன், தீஸ் ஆர் த இது மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும். பட் அப்பார்ட் ஃப்ரம் தட், இஃப் வண்டரிங் இன் த earth, so many species, animal species is existing in the world as well as the plant. ஒரு அமேசான் கார்டெலாம் போய் பார்த்தா தான் தெரியும் நம்மளுக்கு இந்த மாதிரி பிளான்ட்ஸ்லாம் இருக்குதா அப்படின்ட்டு. யூ ஆர் வண்டரிங், ஐ எம் ஆல்சோ. ஓகே, ஈகோசிஸ்டம், வாட் இஸ் மீன் த ஈகோசிஸ்டம்? ஈகோசிஸ்டம்ன்றது உங்களுக்கு மேன்மேட் ஆர் ஆர்டிஃபிஷியல்னு சொல்லலாம், அண்டு நேச்சுரலாக எக்ஸிஸ்டாக இருக்குது. டெசர்ட்டு, ஓகேங்களா, நேச்சுரல் ஈகோ, ஃபாரஸ்ட்டு, ஓகே, பாண்ட்னா குளம், ரிவரு, ஆறு, லேக் வந்து ஏரி. ஓகே, பல ஏரி காணோம், தட் இஸ் ஓகே, யூ ஹேவ் டு சர்ச் இட். அக்வாட்டிக் அப்படின்னும்போது வாட்டர், ரிலேட்டட் டு தி வாட்டர். ஓகே, லேக், வெட்லேண்ட், ரிவர்ஸ், ஓஷன்ஸ். அக்வா மீன்ஸ் ரிலேட்டட் டு தி வாட்டர். ஓகே, அக்வானா வாட்டர். ஓகே, டெரெஸ்ட்ரியல் மீன்ஸ் லேண்ட். ஓகே, ஃபாரஸ்ட்டு, கிராஸ்லேண்டு, புல்வெளி அப்படின்னு பாட்டு வருதுல்ல, அது மாதிரி. டெசர்ட் வந்து பாலைவனம். இது மாதிரி இருக்கிறது தான் ஈகோசிஸ்டம்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஓகே, வாட் இஸ் மீன் பை ஃபுட் செயின் பார்க்கலாம். வாட் இஸ் மீன் பை ஃபுட் செயின்? ஓகே, வாட் இஸ் மீன் பை ஃபுட் செயின்? ஃபுட் செயின்ன்றது ஒன்றும் இல்லை, ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு. லெட் மீ சம்மரைஸ். ஆட்டோட்ரோப்ஸ் உங்களுக்கு தெரியும், ப்ரொடியூசர். இது வந்துட்டு க்ரீனரியாக புல்வெளி, மரம். இதை சாப்பிட்றதுக்காக சின்ன சின்ன ஹெர்பிவோரஸ் இருப்பாங்க. ஹெர்பிவோரஸ் யார்? பிளான்ட்ஸை மட்டும் சாப்பிட்றவங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஷீப், மங்கி, ரைனோசர்ஸ், டீர், ஆர்ஸ், கவுஸ் அண்டு கோட். கேட்டல்ஸ்ன்னுவாங்க. 4 கால் வச்சுட்டு இருக்கிறத வந்துட்டு கேட்டல்ஸ் அப்படின்வாங்க. இது வந்துட்டு என்ன பண்ணும்? ஃபீடு, பிளான்ட்ஸ் அழகாக சாப்பிட்டுடும். ஓகேங்களா, இது மட்டும் சாப்பிட்டா இருந்தாக்கா இந்த 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 கால்நடைகள் வந்து இந்த மரங்களை சாப்பிட்டு, ஹர்ப்ஸு சாப்பிட்டு, இந்த ஷர்ப்ஸு சாப்பிட்டு உயிரை வாழும். ஓகேங்களா, இது மட்டும் இருந்தால் என்விரான்மெண்ட் ரன் ஆகுமா? நோ. இதை சாப்பிட்றதுக்காக ஈட்டன் பை பெரிய உயிரினங்கள் இருக்கும். ஓகேங்களா, அது பேர் வந்து கார்னிவோரஸ் அனிமல்ஸ். ஒன்லி ஈட் பை தி ஃப்ளஷ் ஆஃப் தி அதர் அனிமல்ஸ். இன்னொரு உயிரினங்களுடைய சதையை சாப்பிடுகின்ற பெரிய மிருகங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் லயன், சீத்தா, லெப்பர்ட், ஜாகுவார். இந்த இந்த அனிமல்ஸ் என்ன பண்ணுனாக்கா, இந்த சின்ன உயிரினங்களை அடித்து சாப்பிட்டுடும். வீக்கராக கூட நினச்சிட்டு இந்த சின்ன உயிரினங்களை அடித்து சாப்பிட்டுடும். அது பேர் தான் கார்னிவோரஸ்னு அர்த்தம். திஸ் இஸ் கால்டு ஸ்ட்ரெயிட் லைனாக போது பாருங்கள். ஸ்ட்ரெயிட் லைன் இஸ் கால்டு ஃபுட் செயின். ஓகேங்களா, இதில் எந்த ஒரு பெண்டிங்கும் கிடையாது, ஸ்ட்ரெயிட்டாக. ஓகேங்களா, ஃபுட் ட்ராவலிங் இந்த லீனியர் இந்த ஈகோசிஸ்டம். ஓகேங்களா, திஸ் இஸ் கால்டு ஃபுட் செயின். ஓகே, இப்போ ஃபுட்டு வெப்புன்னா என்னன்னு பார்க்கலாம். ஃபுட்டு வெப்புன்றது உங்களுக்கு வந்துட்டு இப்போது பேர்ட்ஸ் வந்து பீஸை சாப்பிடும், ஸ்னேக் வந்து கிராஸ் ஹோப்பரை சாப்பிடும், ரேட் வந்து ஃப்ளைஸை சாப்பிடும். ஓகேங்களா, பேர்ட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு பீஸையும் சாப்பிடும், கிராஸ் ஹோப்பரையும் சாப்பிடும், பட்டர்ஃப்ளைஸையும் சாப்பிடும். அண்ட் ஆல்சோ பேர்ட்ஸ் வந்துட்டு ரேபிட்டு, ஸ்குரில்லு, ஓகேங்களா, டீரு, அது மாதிரி சாப்பிடும். இப்போது இது வந்துட்டு எதை சாப்பிடும்? பீஸு, கிராஸ் ஹோப்பர், ஃப்ளைஸு எல்லாமே வந்து பிளான்ட்ஸை சாப்பிடும், இதுவும் பிளான்ட்ஸை சாப்பிடும். சரிங்களா, அது மாதிரி மாற்றி சாப்பிட்ருக்கோம். ஓகேங்களா, அதுக்கு பேர் தான் வந்து ஃபுட் வெப்பு.
ஃபுட்டு வெப் ஃபுட் வலை, ஓகேங்களா, அதுதான். இங்கே வந்து ஆக்வாட்டிக் ஈகோ சிஸ்டம் இருக்குது இல்லையா, இதில் வந்துட்டு சின்ன மைக்ரோ வார்ம்ஸ்னால் புழு, சின்ன சின்ன குட்டி குட்டி புழுக்கள் இருக்கும். இன்செக்ட்னால் பூச்சிகள் இருக்கும். பிளான்ட்ஸ் இருக்கும். பிளான்ட்ஸ் இந்த சென்ஸ் ஆல்கே, குட்டி குட்டி பிளான்ட்ஸ் எல்லாம் கடலுக்கு அடியில் இருக்கும். அப்போ லீவ்ஸ் எல்லாம் இருக்கும். இதை சாப்பிட்றது ஸ்மால் ஃபிஷ்ஷு, பிகர் ஃபிஷ்ஷு. இப்போ இந்த ஃபிஷ்ஷை வந்துட்டு இப்போ லேண்டில் இருக்கிற மற்றது வந்து சாப்பிடாதுன்னு நினைக்கிறீங்களா? இப்போ பியர்லாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் வந்து ஆற்றுல மீன் போகும்போது மீனை பிடிச்சி சாப்பிடும். வாத்தும் அதே மாதிரி தான். ஆக்வாட்டிக் ஃபிஷ்ஷுனால் ஆக்வாட்டிக் ஃபிஷ்ஷிலே இருக்காது. அது ஆக்வாட்டிக்கில் இருந்துட்டு எப்படியா இருந்தாலும் டெரஸ்ட்ரியலில் போய் தான் ஆகணும், ஓகேங்களா. இப்போ வந்து ரிவர் போயிட்டுருக்கு, ஒரு பறவை ஏதோ ஒரு வாத்து அதை வந்து அந்த மீனை வந்து கொத்தி சாப்பிடும். அப்போ ஆக்வாட்டிக்லேருந்து அதில் டெரஸ்ட்ரியலில் போயிடுச்சு தானே, அது மாதிரி தான், ஓகேங்களா. ஒரு சிலது வந்து ரெண்டுத்துலேயுமே வாழும், ஓகேங்களா. தவளை வந்துட்டு நீர்லேயும் வாழும், நிலத்துலேயும் வாழும். அதே மாதிரி தான் டாட்டாய்ஸுமே. ஓகே, ஆமை நிலத்தில் வாழ்கிற டாட்டாய்ஸும் இருக்குது, நீரில் வாழ்கிற டாட்டாய்ஸும் இருக்குது, ஓகேங்களா. ரேபிட்டுமே அதே மாதிரி தான். ரேபிட் வந்து உங்களுக்கு 2 வெரைட்டி இருக்குது. ஒரு சிலது வந்து காட்டுக்குள்ளே வாழ்கிறது, ஒரு வெரைட்டி வந்து வீட்டுக்குள்ளே வாழ்கிற ரேபிட்ஸ் இருக்கும், ஓகேங்களா. வீட்டிலே வளர்ப்பாங்க, அது வேறு மாதிரி இருக்கும். காது இதெல்லாம் வேறு மாதிரி ஃபீச்சர்ஸாக இருக்கும், அது வேறு மாதிரி இருக்கும், ஓகேங்களா. இது மாதிரி ரெண்டுத்துலையுமே வாழ்கிறது இருக்குது. எஸ், அஃப்கோர்ஸ் ஃபிஷ்ஷு வந்து தண்ணியிலே தான் இருக்கும், ஓகே. அது சாப்பிட்ற மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து வேறு மாதிரி இருக்கும், ஓகேங்களா. இப்போ ஃபிஷ்ஷு அதே மாதிரி தானே இந்த கடல்லையுமே உங்களுக்கு ஆர்ஸு, சீ ஆர்ஸு, சீ கேட்டு, சீ லைன், சீ டாக் எல்லாமே சீ உள்ளே இருந்துக்குது. வெளியில் வந்துட்டு அது சர்வே பண்ணும்போது அது டெரஸ்ட்ரியலாக மாறிடுது, ஓகேங்களா. அவ்வளோதான், தட் இஸ் த டிஃப்ரென்ஸு, ஓகேங்களா. அதெல்லாம் டீப்பாக போனால் போயிட்டே இருக்க வேண்டியதான். பட் யூ ஹேவ் டு எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ யூ மஸ்ட் லேர்ன் வாட் இஸ் மீன் பை ஃபுட் வெப், வாட் இஸ் மீன் பை ஃபுட் செயின், ஓகேங்களா. ஃபுட் செயின் வந்து ஸ்ட்ரைட்டாக வரும், ஃபுட் வெப் அப்படியில் வளைஞ்சி கிராஸாக லிங்க்டாக கூட வரும், ஓகேங்களா. தட் இஸ்